தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாம்சங்ல இருந்து M55 5G அப்படின்ற போனை வர 8ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இதோடைய அபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே Amazonல ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. இந்த போனை பிரேசில்ல கூட வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. அங்கேயுமே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்றது நம்மளால ஓப்பனா பார்க்க முடியுது. இந்த போனுக்கு பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 27,000 ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட். சாம்சங்ல இருந்து M சீரிஸ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு போன் வருது அப்படின்னு சொல்லி 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த போனை வாங்கியானு வெயிட் பண்றவங்களுக்காக இந்த ஃபோனில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எதெல்லாம், இதில் இருக்க சரியில்லாத விஷயங்கள் எதெல்லாம், ஸோ இந்த ஃபோனுக்கு இந்த காசுக்கு கொடுக்குறது ஒருத்தர் இருக்குதா இல்லை வேறு ஃபோன் எதுவும் வாங்கலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்க ப்ராசஸர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஸ்னாப்ட்ராகனுடைய 7 Gen 1 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். ஸோ பார்க்குறதுக்கு பேர் கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் கொஞ்சம் இது பழைய ப்ராசஸர் தான். முன்னாடி எக்ஸினாஸை போட்டு ஓட்டிகிட்டு இருந்த மாதிரி இப்போ அடுத்து வந்து ஸ்னாப்ட்ராகன்லேயே கொஞ்சம் பழைய ப்ராசஸர்லாம் இருக்குதா, அதெல்லாம் இப்போ எடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற நாட் C4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 Gen 3 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு 30% வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது 7 Gen 3ன்ற ப்ராசஸர். ஆனா அதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் வித் ப்ராசஸரே கொஞ்சம் முக்கியம் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் ஒரு உண்மையான விஷயம். இந்த வரைக்கும் ஒருத்தான ப்ராசஸர்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுன் கிரேடான ப்ராசஸர் தான். டிசைன் பார்க்கும்போது இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேமா இருந்தாலும் சரி, ரியர் சைடா இருந்தாலும் சரி, ஃபுல் அண்ட் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்குறது வந்து சாம்சங் ஒன்றும் புதுசு கிடையாது. வழக்கமாக அவங்க வந்து பிளாஸ்டிக்கில் தான் அவங்க கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே லோ குவாலிட்டியான பிளாஸ்டிக் மாதிரி தான் அவங்களுடைய டிசைன் வந்து இருக்கும். ஆனால் இவங்களுடைய ப்ரீமியம் வேரியன்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஏதாவது டிசைன்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த M சீரிஸ்லாம் பார்த்தோன்னா யூஸ்வலாகவே அவங்க அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் இருக்கிறதுனால நமக்கு வெயிட் கம்மியாக இருக்கும் ஆப்வியஸ்லி. ஆனால் இவங்க கொடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ராட்ச் கொஞ்சம் அதிகமாகவே ஆகிற மாதிரி தான் வந்து எப்பயுமே இருக்கும். அது எங்கே பிரச்சனை ஆகும்னா, நீங்கள் ஃபோனை கொண்டு போய் ரீவேல்யூ திரும்ப விற்க போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃபோன் பெரிய வேலை போகாது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.7 இன்ச்சில் ஒரு சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட மேனுஃபேக்சர் ஆப்வியஸ்லி சாம்சங் தான். ஸோ நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல குவாலிட்டியான கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 nits வந்து இருக்குது. அது மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இது எல்லாமே நம்மளால பண்ணிக்க முடியும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது இங்கே 5000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த M சீரிஸ்லேயே 7000 mAh பேட்டரிலாம் இருந்ததெல்லாம் ஒரு காலம். அது வந்து ஒரு வரலாறு அப்படின்ற மாதிரி இன்னொரு காலத்தில் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ உங்களுக்கு 5000 mAh போதும் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இவங்களோட லான்ச் பண்ணியிருக்கிற அந்த OnePlus Nord C4ல வந்து பார்த்தீங்கன்னா 5500 mAh கொடுத்து ஒரு 500 mAh அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி சார்ஜிங்கோட ஸ்பீடு பார்க்கும்போது இங்க 45 வாட்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஐரன் போன்லயுமே அந்த சார்ஜிங் ஸ்பீடு தான் அதிகபட்சமே இருக்குது. அதனால இந்த போன்ல கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா இதுவே நீங்க OnePlusல பாத்தீங்க அப்படின்னா 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி நீங்க 100 வாட்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்பீடாவே சார்ஜ் ஏறிடும். இப்போ OnePlus போன்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். சும்மா ஒரு பாத்ரூம்ல போயிட்டு வந்தோம்னா இங்க சார்ஜ் ஏறி வேலை முடிச்சிடும். ஆனா சாம்சங் போன் நீங்க போட்டீங்கன்னா ஏறிட்டே இருக்கும். அது போக இங்க ப்ளூடூத் உடைய வெர்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்க OnePlus Nord C4ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயுமே ஒரு சின்ன டவுன் கிரேட் வந்து இருக்குது. என்னங்க இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்டாக மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இதில் நல்ல விஷயமே இல்லையா? அதாவது நாடை கம்பேர் பண்ணும்போது கூட நல்ல விஷயம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன இருக்குதுன்னா NFC இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் Nord C4ல NFC-யே கொடுக்கல. அடுத்ததா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்கு. நாடில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுக்கல. அவர் 500 mAh பேட்டரி கம்மியாக ஓடுறதுனால இங்கே திக்னஸும் வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதை தாண்டி செல்ஃபி கேமரா, நீங்கள் செல்ஃபி லவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்க OnePlus போன் எடுத்தீங்கன்னா வெறும் 16 மெகாபிக்சல் கேமரா மட்டும் தான் செல்ஃபி வந்து கொடுத்துருக்காங்க. இங்க 50 மெகாபிக்சல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல என்ன சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல்லாம் எதுவுமே சொல்லல. அது மாதிரி ரியர் சைடுல எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 8 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல்ல ஒரு மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. OnePlus போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு தான் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுவே சாம்சங் போன் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னியை பொறுத்தவரை எனக்கு வந்து பர்சனலா வந்து பிடிக்கும். அதே ஆக்சிஜன் வாய்ஸ் பாத்தீங்கன்னா அதுவுமே பிடிக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விஷயங்கள்லாம் மாற்றி கிட்டத்தட்ட கலர் வாய்ஸோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அது மேலே உள்ள ஈடுபாடு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஒன்னியே வந்து உண்மையே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபைனலாக இதோடைய ப்ரைஸிங் தான் மேட்டர்ஸ். 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜை 27,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Nord C4ல வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்னாப்ட்ராகனுடைய 7 Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 7 Gen 1 ப்ராசஸர் தான் வந்து இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். ஸோ சாம்சங் ஃபோனுடைய உண்மையான ப்ரைஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22,000 ரூபாய்க்கு M55 5G
இன்னும் லான்ச் ப்ரைஸ் நமக்கு தெரியல. 22,000 ப்ரைஸ் அப்படின்றது அதுக்கு சரியான ப்ரைஸாக இருக்கும். அதுக்கு மேலே ப்ரைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ப்ரைஸ்க்கு வாங்காதீங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்ச நாள் கண்டிப்பாக டவுன் ஆகி வரும். ஸோ வர்ற அன்றைக்கி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் இப்போயே வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக OnePlus உடைய Nord CE4க்கு நீங்கள் மூவ் ஆகலாம். கம்பேரிட்டிவ்லி இந்த NFC இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர்த்து நிறையாவே அப்கிரேட் பண்ணி விலையுமே உங்களுக்கு குறைவாக OnePlus ஃபோன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ OnePlus ஃபோன்ஸ் அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் க்ரீன் லைன் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ க்ரீன் லைன் வந்து வருது, எல்லா ஃபோன்லேயுமே வருது. சாம்சங்களோட தான் வரதான் செய்யுது, ஏன் ஐஃபோன்லேயே வந்து வருது. ஆனால் OnePlus-ஐ பொறுத்தளவில் உங்களுக்கு க்ரீன் லைன் எப்போ வந்தாலும் நீங்கள் எப்படின்னா கொடுத்தீங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரா சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்குது, க்ரீன் லைன் வருது அப்படின்னா அதுக்கு பதிலாக அவங்க கூப்பன் கோடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் OnePlus உடைய வேறு ஃபோன்ஸ் வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் கூட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே 2-3 பேருக்கு அந்த மாதிரி வந்து மாற்றிருக்கிறதுனால எனக்கு அதோட அவங்க எப்படி பண்ணுறாங்கன்ற ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். ஓகே நம்மளே, நீங்கள் இந்த M55 5G பற்றி நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.